கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கப் போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 27வது சங்கீதம் 1வது வசனம். கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? என்று இந்த சங்கீத புஸ்தகத்தை எழுதின தாவீது இப்படி நமக்கு தன்னுடைய நம்பிக்கையை குறித்தும் விசுவாசத்தை குறித்தும் அவர் நமக்கு இங்கே எழுதியிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, மனித வாழ்க்கையில வெளிச்சம் மிக அவசியமா இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் வெளிச்சம்தான் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது. வெளிச்சம்தான் அவருடைய வாழ்க்கையில இன்பத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. ஆகவே வேதம் சொல்லுகிறபடி பிரசங்கி புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல வெளிச்சம் இன்பம் என்று சொல்லி வாசிக்கிறோம். வெளிச்சம் நல்லது என்று சொல்லி நாம் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்தை சிருஷ்டிக்கும் பொழுது வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். முதல் கடவுளுடைய படைப்பிலே வெளிச்சம்தான் சிருஷ்டிக்கப்பட்டது, உண்டாக்கப்பட்டது. வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்ன கடவுள் வெளிச்சம் நல்லது என்று சொன்னார். ஆகவே மனித வாழ்க்கையில இந்த வெளிச்சம் மிக அவசியமானது. வாழ்க்கையில மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதான அந்த வெளிச்சம் நமக்கு தேவை. ஒவ்வொரு மனிதனுக்கும் மகிழ்ச்சி தேவை. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை சஞ்சலத்தோடு கூட இருக்கிறது, வேதனையோடு கூட இருக்கிறது, கவலை நிறைந்திருக்கிறது, கண்ணீர் நிறைந்திருக்கிறது, கஷ்டங்கள் நிறைந்திருக்கிறது, நஷ்டங்கள் நிறைந்திருக்கிறது. நிந்தையினாலும் அவமானத்தினாலும் ஒவ்வொரு மனிதனும் வேதனையோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நாம் அறிவோம். அன்பானவர்களே, மனித வாழ்க்கையில காணப்படுற இவ்விதமான காரியங்கள் எல்லாம் மாற வேண்டுமானால் மனுஷ வாழ்க்கையில வெளிச்சம் உண்டாக வேண்டும். வெளிச்சம் என்று சொல்லும் பொழுது வேதம் சொல்கிறது, நீதிமொழிகள் 6:23 கட்டளைய விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிட்சையே ஜீவ வழி என்று நாம் நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். இந்த நீதிமொழிகளை எழுதினதான சாலமோன் ஞானி, சாலமோன் ராஜா வெளிச்சம் எவ்வளவு அவசியம் என்பதை குறித்து அவர் சொல்லுகிறார். வேதமே வெளிச்சம். ஆகவே மனித வாழ்க்கையில இந்த வேதம் எவ்வளவு அவசியமா இருக்கிறது. மனித வாழ்க்கையில இந்த வேதம் தான் ஒரு மனித வாழ்க்கையை மகிழ்ச்சியாக்க முடியும். ஆகவே வேதத்தை குறித்து இந்த சாலமோன் ஞானி எழுதுகிறார், வேதமே வெளிச்சம். இன்றைக்கு அநேகர் வேதத்தை வாசிப்பது கிடையாது, வேதத்தை நேசிப்பது கிடையாது, வேதத்தை கை கொள்வது கிடையாது. நம்முடைய வேதம் பரிசுத்த வேதமா இருக்கிறது. பரிசுத்த ஆவியினாலே தேவ மனிதர்களால் எழுதப்பட்டதான இந்த வேதாகமம் பரிசுத்த வேதாகமம், பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு எழுதினபடினாலே இதற்கு பரிசுத்த வேதாகமம் என்று எழுதியிருக்கிறது. ஆகவே இந்த வேதாகமத்தை எந்த ஒரு மனிதன் வாசிக்கிறானோ, நேசிக்கிறானோ, இதை ஏற்றுக்கொள்கிறானோ, இதன்படி நடக்கிறானோ, அந்த மனிதனுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த வேதம்
மனித வாழ்க்கையில் இருக்கிறதான இருளை நீக்கக்கூடியதா இருக்கிறது. எந்த மனிதன் வேத அறிவு உள்ளவனாய் வாழ்கிறானோ, வேதத்தை தேடுகிறானோ, வேதத்தை விசுவாசிக்கிறானோ, அந்த மனிதனுடைய வாழ்க்கை வெளிச்சமாய் மாறும், மகிழ்ச்சியாய் மாறும், மங்களமாய் மாறும். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே இந்த வெளிச்சத்தின் ஒவ்வொரு காரியங்களை நாம் சிந்திப்போமானால், தியானிப்போமானால், அது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இந்த பூமியிலே தாவரங்கள், பறவைகள், மிருகங்கள், உயிர் வாழும் அனைத்துமே இந்த வெளிச்சம் இல்லை என்றால் மிகுந்த வேதனைக்குள்ளாக இருக்கும், கஷ்டத்திற்குள்ளாக இருக்கும். ஆகவே வெளிச்சம் இந்த பூமியில் படும்பொழுது மனுஷன் புத்துணர்ச்சியாய் காணப்படுகிறான், மகிழ்ச்சியாய் காணப்படுகிறான். இந்த வெளிச்சத்தின் மூலமாக தான் அநேக ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வேதம் சொல்லுகிறபடி வெளிச்சம் உத்தமமானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிச்சம் உதிக்கும் பொழுது அங்கே மகிமை காணப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே வேத வசனத்தின்படி தாவீது சொல்லுகிறார், கர்த்தரின் வெளிச்சம் என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த வெளிச்சமாகிய கடவுள், இந்த வெளிச்சமாகிய இறைவன், இந்த வெளிச்சமாகிய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் வரும்பொழுது நம்முடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாய் மாறும். நம்முடைய வாழ்க்கையில காணப்படுற துக்கங்கள், துயரங்கள், துன்பங்கள், பாடுகள் எல்லாம் மாறும். ஆகவே நமக்கு வெளிச்சம் அவசியம். வெளிச்சம் இல்லை என்றால் நாம் இடறுவதற்கு அது ஏதுவாய் காணப்படுகிறது. வெளிச்சம் இல்லை என்றால் நாம் விழுந்து விடுவோம். வெளிச்சம் இல்லை என்றால் நமக்கு பல ஆபத்துக்கள், விபத்துக்கள் உண்டாகும். ஆனால் வெளிச்சத்திலே ஆபத்துக்களிலிருந்து நாம் விடுவிக்கப்பட முடியும், விபத்துக்களிலிருந்து விடுவிக்கப்பட முடியும். இருள் என்று சொல்லும் பொழுது அது வேதனை நிறைந்ததாக இருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, ஆகவே வேதம் என்னும் வெளிச்சம் நம்முடைய இருதயத்துக்குள் வர வேண்டும். வேதம் என்ற வெளிச்சம் நம் இருதயத்தில் வரும்பொழுது நம்முடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறும், நம்முடைய வாழ்க்கை மங்களமாக மாறும், நம்முடைய வாழ்க்கை சுபிட்சமாக மாறும். இன்றைக்கு அநேகருடைய இருதயத்தில் வெளிச்சம் இருக்கிறதா? வேதத்தை வாசித்தால்தான் வெளிச்சம் உண்டாகும். ஏனென்றால் வேதமே வெளிச்சம். ஆகவே இந்த வேதம் வெளிச்சமா இருக்கிறது, இந்த வேதம் விளக்கா இருக்கிறது. ஆகவே தான் சங்கீதக்காரனாகிய தாவீது எழுதுகிறார், உம்முடைய வசனம் என் பாதைக்கு தீபமும் என் கால்களுக்கு வெளிச்சமா இருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, நம்மை வெளிச்சம் நல்ல பாதையில நடத்த முடியும். வெளிச்சம் நமக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்க முடியும். வெளிச்சம் என்று சொல்லும்பொழுது அது பரிசுத்த வாழ்க்கையை குறிக்கிறது. வேத வெளிச்சம் நமக்குள் வரும்பொழுது, வேதத்தை வாசிக்கும் பொழுது நம்முடைய மனதிலே காணப்படுற இருள் எல்லாம் நீங்கி நம்முடைய இருதயம் பரிசுத்தமாக்கப்படும், நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாக்கப்படும். நம்முடைய தேவன் பரிசுத்தரா இருக்கிறார், வெளிச்சமா இருக்கிறார். ஆகவே இந்த வெளிச்சமாகிய கடவுள், வெளிச்சமாகிய இறைவன், வெளிச்சமாகிய தேவன் நமக்குள் வரும்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருளும், பாவ இருள், சாப இருள், வியாதியின் இருள், வறுமையின் இருள், தரித்திரத்தின் இருள் நீங்கி நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். நாம் ஐஸ்வர்யத்தினாலும் நன்மையினாலும் நிரப்பப்படுவோம். என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில வெளிச்சம் அவசியம். ஆகவே வேத வெளிச்சம் அவசியம். ஆகவே ஒரு மனிதன் மனம் திரும்பும் பொழுது அவருடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாய் மாறுகிறது. அந்த மனம் திரும்பின மனிதன் வேதத்தை வாசிக்கும் போது அவருடைய வாழ்க்கையில மனசமாதானம் உண்டாகிறது. ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில மனம் திரும்பி வரும்பொழுது
அவன் இந்த வேத வார்த்தைகளை வாசிக்க வாசிக்க அவனுடைய புத்தி தெளிகிறது, அவன் அறிவை பெறுகிறான், அவனுடைய வாழ்க்கை மேன்மையாய் மகிமையாய் மாறுகிறது, அவனுடைய வாழ்க்கையில உயர்வு உண்டாகிறது. ஆகவே இந்த வேத வெளிச்சத்திலே நாம் நடக்க வேண்டும் என்று நமக்கு இந்த பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. அருள்நாதர் இயேசு நமக்கு அதை போதிக்கிறார். நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆகவே இயேசுவும் நமக்கு வெளிச்சமாய் இருக்கிறார். அவர் இந்த உலகத்திலே வெளிச்சமாய்தான் பிறந்தார். அவர் இந்த உலகத்திலே ஒளியாக வந்தார். எதற்கு? நமக்கு வழிகாட்டும்படியாக, நம்முடைய பாதைகளை செவைப்படுத்தும்படியாக, நம்முடைய வாழ்க்கையை வளமாக்கும்படியாக, நம்முடைய வாழ்க்கையை நலமாக்கும்படியாக. நாம் இந்த உலகத்தில் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக, முன்குறிக்கப்பட்டவர்களாக, இந்த பூமியிலே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, அநேக மக்களுக்கு நாம் மேன்மையாய் மகிமையாய் இருக்கும்படியாக தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். வேதம் சொல்கிறது, நான் உன்னை ஜாதிகளுக்கு ஒளியாக, ஜனங்களுக்கு உடன்படிக்கையாக வைத்திருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, இந்த பூமியில வாழ்கிற எல்லா மனுஷருக்கும் கர்த்தர் நம்மை ஒளியாய் வைத்திருக்கிறார். ஆகவேதான் வேதம் சொல்கிறது, குன்றில் மேல் உள்ள விளக்காக கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். மலை மேல் உள்ள பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. குன்றின் மேல் உள்ள விளக்காக நாம் திகழ வேண்டும் என்று தேவன் நமக்கு அறிவுறுத்துகிறார். என் அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில வேத வெளிச்சம் மிக அவசியமா இருக்கிறது. நாம் காலையில் எழுந்தவுடன் வேதத்தை வாசிக்க வேண்டும், வேதத்தை நேசிக்க வேண்டும், வேதத்தை விசுவாசிக்க வேண்டும், வேதத்தை அப்பியாசிக்க வேண்டும். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை வெளிச்சமாய் மாறும். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சி என்று சொல்லுகிறான். ஆகவே வெளிச்சம் வரும்போது மகிழ்ச்சி உண்டாகும். வெளிச்சம் வரும்போது நம்முடைய வாழ்க்கை குளிர்ச்சியாக மாறும். வெளிச்சம் வரும்போது நம்முடைய வாழ்க்கை புகழ்ச்சியாக மாறும். வெளிச்சம் வரும்போது நம்முடைய வாழ்க்கையில காணப்படுற எல்லா இகழ்ச்சியும் நம்மை விட்டு விலகி போய்விடும். என் அன்புக்குரியவர்களே, ஆகவே வெளிச்சம் என்று நாம் இன்றைக்கு வாசித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வெளிச்சத்தை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். உங்கள் வாழ்க்கையில இந்த வெளிச்சம் உதிக்க வேண்டுமா? நீங்கள் இந்த வேத வெளிச்சத்தை அறிந்து கொள்ள வேண்டும், இந்த வேதத்தை வாசிக்க வேண்டும், இந்த வேதத்தை நேசிக்க வேண்டும், இந்த வேதத்தை பின்பற்ற வேண்டும். அப்படி பின்பற்றினால் உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். என் அன்புக்குரிய சகோதரனே, என் அன்புக்குரிய சகோதரியே, என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் வாசிக்கிறது போல கர்த்தரின் வெளிச்சம். ஆகவே இந்த உலகத்துல பல வெளிச்சங்களை நாம் பார்க்கிறோம். தேவனால் படைக்கப்பட்டதுதான் சூரியன், இறைவனால் படைக்கப்பட்டதுதான் சந்திரன், கடவுளால் படைக்கப்பட்டதுதான் நட்சத்திரங்கள், கடவுளால் ஏற்படுத்தப்பட்டுதான் பகல். என் அன்புக்குரியவர்களே, ஆகவே யாரும் இருளை விரும்ப மாட்டார்கள், ஆனால் வெளிச்சத்தை விரும்புவார்கள். அந்த வெளிச்சம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவா இருக்கிறார். என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஒளியிலே நடக்கிறான், வெளிச்சத்திலே நடக்கிறான் என்று அருள்நாதர் இயேசு நமக்கு போதித்திருக்கிறார். என் அன்புக்குரிய சகோதரனே, என் அன்புக்குரிய சகோதரியே, என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் வெளிச்சத்தின் பாதையிலே நடக்கிறீர்களா? ஏன் உங்களுடைய வாழ்க்கையில சஞ்சலம், ஏன் உங்களுடைய வாழ்க்கையில வேதனைகள், ஏன் உங்களுடைய வாழ்க்கையில சோதனைகள், பல பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள்? நீங்கள் இந்த வெளிச்சத்திலே நடப்பீர்களானால், கிறிஸ்து இயேசுவினுடைய வெளிச்சத்திலே நடப்பீர்களானால், இந்த வேத வெளிச்சத்திலே நடப்பீர்களானால் உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்குமே, உங்கள் வாழ்க்கை சுபிட்சமாக இருக்குமே, உங்களுடைய வாழ்க்கை மங்களமாக இருக்குமே. என் அன்புக்குரியவர்களே, ஆகவே இந்த வேத வசனத்தை நீங்கள் விசுவாசியுங்கள். கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர். ஆகவே இயற்கையான வெளிச்சம் வேறு, செயற்கையான வெளிச்சம் வேறு. இயற்கைக்கும் செயற்கைக்கும் அநேக வித்தியாசங்கள் உண்டு. அதுபோல இந்த பூமியிலே கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் கர்த்தரை தேடாதவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. நம்பிக்கை உள்ளவர்களுக்கும் நம்பிக்கையற்றவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. வெளிச்சத்திலே இருக்கிறவர்களுக்கும் இருளிலே இருக்கிறவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஆகவே கர்த்தர் வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசத்தை உண்டாக்கினார்.
வெளிச்சத்துக்கு பகல் என்று கட்டளையிட்டார், இருளுக்கு இரவு என்று கட்டளையிட்டார். என் அன்புக்குரியவர்களே, கடவுள் நம்முடைய வாழ்க்கை வெளிச்சமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கை சமாதானமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? வெளிச்சத்திலே நடக்கிறோமா? வெளிச்சத்தை விரும்புகிறோமா? வெளிச்சத்தை எதிர்பார்க்கிறோமா? என் அன்புக்குரியவர்களே, எந்த ஒரு மனிதன் வெளிச்சத்தை விரும்புகிறானோ, எந்த ஒரு மனுஷன் வெளிச்சத்தை தேடுகிறானோ, எந்த ஒரு மனுஷன் வெளிச்சத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறானோ, அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் உதிப்பார். நீதியின் சூரியன் உன்மேல் உதிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த நீதியின் சூரியன் யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து உன் வாழ்க்கையில் வரும்பொழுது உன் வாழ்க்கை வெளிச்சமாக மாறும். பிறவியிலிருந்து ஒரு மனிதன் குருடனா இருக்கிறான், பார்வையற்றவனா இருக்கிறான். அவனுடைய வாழ்க்கை இருளாய் இருந்தது. அவன் கண்களிலே ஒளி இல்லாதபடினாலே அவனுடைய வாழ்க்கை இருளாய் இருந்தது. அவன் இயேசு போகிறதை கேள்விப்பட்டு, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவரை நோக்கி கூப்பிட்டான். மிகவும் சத்தமாய் நோக்கி கூப்பிட்டான். ஆண்டவராக இயேசு நின்று அவனை அழைத்து வரும்படி சொன்னார். சீஷர்கள் அந்த பார்வையற்ற மனிதனை, குருடனான மனிதனை அழைத்து கொண்டு வந்தார்கள். அவர் அவனை பார்த்து கேட்டார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். ஆண்டவரை, நான் பார்வை அடைய வேண்டும், நான் வெளிச்சத்தை பெற வேண்டும் என்று சொல்லி அவன் அவரிடத்திலே கேட்டான். பிறவிலிருந்தே அவன் வாழ்க்கை இருளாய் இருந்தது. அவன் கண்களிலே ஒளி இல்லாமல் இருந்தது. அவன் கண்களால் வெளிச்சத்தை பார்க்க முடியாமல் இருந்தது. ஆனால் கடவுள் இயேசு அவனை தொட்டபடினாலே அவனுடைய இருள் நீங்கி அவன் வெளிச்சத்தை பெற்றான். முதல் அவன் பார்த்தது இயேசுவை பார்த்தான். ஏனென்றால் இயேசு உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறார். இயேசு உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறார். ஆகவே அந்த வெளிச்சமாகிய கடவுளை, அந்த வெளிச்சமாகிய இரட்சகரை, அந்த வெளிச்சமாகிய தெய்வத்தை அவன் நோக்கி பார்த்தான். என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் அவரிடத்திலே கேட்ட அந்த வெளிச்சத்தை அவர் தந்தார். அவன் வாழ்க்கை மகிழ்ச்சியா இருந்தது. அவன் காசு பணத்தை குறித்து மகிழ்ச்சி அடையவில்லை. அவன் வாழ்க்கை வெளிச்சமாய் மாறினது. ஆகவே அவன் மகிழ்ச்சி அடைந்தான், சந்தோஷம் அடைந்தான். என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை இருளாய் இருக்கிறதா? உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் வெளிச்சமாக்குவார். உங்கள் வாழ்க்கை வெளிச்சமாக மாறும். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? அவரை நோக்கி பார்க்க வேண்டும், அவரை தேட வேண்டும், அவரை நம்ப வேண்டும், அவரை விசுவாசிக்க வேண்டும், அவரை பின்பற்ற வேண்டும். அப்படி நீங்கள் அவரை விசுவாசித்து அவரை பின்பற்றினால் நிச்சயமாக உங்களோட வாழ்க்கை வெளிச்சமாக மாறும். உங்களோட வாழ்க்கையில் காணப்படுற எல்லா பாவ இருள் உங்களை விட்டு நீங்கும், சாப இருள் உங்களை விட்டு நீங்கும், எல்லா விதமான நோயின் இருள் உங்களை விட்டு நீங்கும். உங்களோட வாழ்க்கையில காணப்படுற வறுமையின் இருள் உங்களை விட்டு நீங்கும், தரித்திரத்தின் இருள் உங்களை விட்டு நீங்கும். என் அன்புக்குரியவர்களே, இந்த வெளிச்சத்தை நீங்கள் பின்பற்றுவீர்களா? இந்த வெளிச்சத்தை நோக்கி பார்ப்பீர்களா? நீங்கள் இந்த வெளிச்சத்தை பார்ப்பீர்களானால் உங்களோட வாழ்க்கையில காணப்படுற எல்லா இருளும் அகன்றுவிடும். ஏனென்றால் வெளிச்சம் தொடரும் போது இருள் அவ்விடத்தை விட்டு அகன்று போய்விடும். என் அன்புக்குரிய நண்பரே, என் அன்புக்குரிய சகோதரனே, என் அன்பு வாலிப பிள்ளைகளே, இந்த நாளிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களோட வாழ்க்கையில பாவ இருள் காணப்படலாம், இச்சையின் இருள் காணப்படலாம், காமத்தின் இருள் காணப்படலாம். எல்லா விதமான இருளை அவர் மாற்றுவார். இயேசு உன் வாழ்க்கையில் வந்தால் உன் இருள் நீங்கி நீ வெளிச்சமாவாய். உன் வாழ்க்கையில காணப்பட இருள் நீங்கி நீ மகிழ்ச்சி ஆவாய். என் அன்புக்குரிய சகோதரனே, என் அன்புக்குரிய சகோதரியே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்ட கர்த்தருடைய பிள்ளையே, உன் வாழ்க்கை வெளிச்சமாய் மாற வேண்டுமா? உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாய் மாற வேண்டுமா? உன் வாழ்க்கை சந்தோஷமாய் மாற வேண்டுமா? நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன? கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும், இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். இந்த வேத வசனத்தை நீ தேட வேண்டும், இந்த வேத வசனத்தை நீ விசுவாசிக்க வேண்டும், இந்த வேத வசனத்தை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கை வெளிச்சமாக மாறும், உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறும். என் அன்புக்குரிய சகோதரனே, என் அன்புக்குரிய சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையில காணப்பட எல்லா இருள் நீங்கும்படியான ஒரு சந்தர்ப்பத்திலே நாம் வந்திருக்கிறோம். இது ஒரு நல்ல தருணம், இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். உன் உள்ளத்தை திறந்து, தேவகுமாரனே, இயேசுவே எனக்குள்ளே வாரும், என் வாழ்க்கையில் இருக்கிற இருளை நீக்கிவிடும், என் குடும்பத்தில் இருக்கிற இருளை நீக்கிவிடும்,
என் சிந்தையில இருக்கிற இருளை நீக்கிவிடும். என் வாழ்க்கை வெளிச்சமாய் மாற வேண்டுமே, என் வாழ்க்கை பரிசுத்தமாய் மாற வேண்டுமே, என் வாழ்க்கை மகிழ்ச்சியாய் மாற வேண்டுமே, எனக்குள்ளே வாரும் என்று சொல்லி கேளுங்கள். நிச்சயமாய் அவர் உங்களுக்குள்ளே வந்தால் உங்கள் வாழ்க்கை மாறும். வெளிச்சம் என்று சொல்லும்போது அது உத்தமத்தை குறிக்கிறது. வெளிச்சம் என்று சொல்லும்போது அது இன்பத்தை குறிக்கிறது. வெளிச்சம் என்று சொல்லும்போது அது மகிழ்ச்சியை குறிக்கிறது. வெளிச்சம் என்று சொல்லும்போது அது நல்லதாகவே இருக்கிறது. ஆகவே வெளிச்சமாகிய இயேசு உனக்குள் வந்தால், வெளிச்சமாகிய இந்த வேதம் உனக்குள் வந்தால் உன் வாழ்க்கை பரிசுத்தமாய் மாறும். உன் வாழ்க்கை நிச்சயமாய் ஆசீர்வாதமாய் மாறும். அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. என் அன்புக்குரியவர்களே, நாம் நம்முடைய இருதயத்தை திறந்து நம் ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போமானால், ஜெபிப்போமானால் நிச்சயமாய் நமக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும். பிரியமானவர்களே, வெளிச்சம் அது நமக்கு அவசியமானது. இந்த வெளிச்சம் நமக்கு மிக முக்கியமானது. ஆக வெளிச்சம் இல்லை என்றால் இருளாய் காணப்படும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில வெளிச்சம் வர வேண்டும். வெளிச்சம் வர வேண்டுமானால் நீ உன் இருதயத்தை திறந்தால் தான் அந்த வெளிச்சம் வரும். நீ உன் கண்களை திறந்தால் தான் அந்த வெளிச்சம் வரும். நீ உன்னுடைய வாய்களை திறந்து கூப்பிட்டால் தான் அந்த வெளிச்சம் உனக்குள் வரும். ஆகவே தான் சங்கீதக்காரன் எழுதுகிறார், தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் இருளை வெளிச்சமாக்குவீர். மனித வாழ்க்கையில இருள் இருக்கிறது. என்ன இருள்? பாவ இருள் இருக்கிறது. மனிதன் பாவத்துக்குட்பட்டு இருக்கிறான். மனிதன் பாவம் செய்கிறான். இருளில் இருக்கிற மனுஷன் பாவம் செய்து கொண்டுதான் இருப்பான். ஆனால் வெளிச்சத்தில் இருக்கிற மனிதன் பாவம் செய்ய முடியாது. வேதமாகிய வெளிச்சம் எந்த மனிதனுக்குள் வருகிறதோ அவன் பாவம் செய்ய முடியாது. இயேசுவாகிய வெளிச்சம் எந்த மனுஷனுக்குள் வருகிறதோ அந்த மனுஷன் பாவம் செய்ய முடியாது. ஆகவே இயேசுவாகிய வெளிச்சம் உங்களுக்குள் வர வேண்டும். வேதமாகிய வெளிச்சம் உங்களுக்குள் வர வேண்டும். நீங்கள் பரிசுத்தமாய் மாறுவீர்கள். உங்களோட வாழ்க்கை வெற்றியாக மாறும். உங்களோட வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும். என் அன்புக்குரிய சகோதரனே, ஆகவே நீ எதை விரும்புகிறாய்? வெளிச்சத்தை விரும்புகிறாயா அல்லது இருளை விரும்புகிறாயா? உன் வாழ்க்கையில காணப்பட இருள் நீங்க வேண்டுமா? உன் வாழ்க்கையில வெளிச்சம் உதிக்க வேண்டுமா? இருளில் உள்ள ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அந்த வெளிச்சம்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. எந்த மனுஷனுக்குள்ள இயேசு வருகிறாரோ அந்த மனிதனுடைய வாழ்க்கை வெளிச்சமாய் மாறும், பரிசுத்தமாய் மாறும், மகிழ்ச்சியாய் மாறும். இன்றைக்கு நீ இருளில் இருக்கிறாயா? இந்த வெளிச்சத்தை காண வேண்டுமா? இந்த ஜோதியை காண வேண்டுமா? இந்த ஜோதிமயமான இயேசு, மெய்யான ஜோதியாகிய இயேசு, உலகத்திற்கு ஒளியா இருக்கிற இயேசு, மனுஷனுடைய வாழ்க்கையை வெளிச்சமாக்குற இயேசு இன்றைக்கு உன் நடுவில் இருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை காண்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, என் அன்பு தம்பி, தங்கச்சி, என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, உன் இருளான வாழ்க்கையை மாற்றும்படியாய் அவர் விரும்புகிறார். உன்னை ஒப்பு கொடுப்பாயா? நீ அவரை தேடுவாயா? நீ அவரை ஏற்றுக்கொள்வாயா? இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை கடவுளுக்கு கொடுங்கள். உங்கள் வாழ்க்கையை கர்த்தருக்கு அர்ப்பணியுங்கள். உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும். வேதம் சொல்கிறபடி கர்த்தரின் வெளிச்சமும் ரட்சிப்புமானவர். சாலமோன் ஞானி எழுதுகிறது போல, கட்டளைய விளக்கு, வேதமே வெளிச்சம். ஆகவே வெளிச்சம் உனக்குள் வர வேண்டுமானால் இந்த வேத வசனங்களை நீ விசுவாசிக்க வேண்டும், நம்ப வேண்டும். என் அன்புக்குரியவர்களே, நம் ஜெபம் செய்ய போகிறோம். உள்ளத்தை திறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அருள்நாதர் இயேசுவை மாத்திரம் நோக்கி பார்ப்போம். நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக, இந்த நல்ல நேரத்துக்காக நடிச்செடுத்துக்கிறோம். எத்தனையோ பேருடைய வாழ்க்கை இருண்டு காணப்படுகிறது. வாழ்க்கையில பாவ இருள் சூழ்ந்து இருக்கிறது. சாப இருள் நிறைந்திருக்கிறது. நோயாகிய இருள் அவர்களை ஒன்று செய்ய முடியாமல் வேதனை அடைய செய்கிறது. ஆகவே இந்த நாளிலே இந்த பாவ இருளை நீக்கி போடும், இந்த சாப இருளை மாற்றி போடும், இந்த நோயாகிய இருளை அவர்களை விட்டு விளக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு மக்களுக்காக, ஒவ்வொரு சகோதரனுக்காக, சகோதரிக்காக, இந்த நிகழ்ச்சியை காண்கிற ஒவ்வொருக்காக ஜெபிக்கிறேன். இன்றோடு அந்த இருளான வாழ்க்கை மாறட்டும். இன்றோடு ஒவ்வொரு வாழ்க்கையும் வெளிச்சமாய் மாறட்டும். இன்று முதல் அவருடைய வாழ்க்கையில
சுபிட்சம் உண்டாக, மங்களம் உண்டாக, ஆரோக்கியம் உண்டாக, ஆசீர்வாதம் உண்டாக உமது அடியான் செபிக்கிறேன். அருள்நாதர், இப்பொழுதே வெளிச்சமாகிய இறைவன், வெளிச்சமாகிய தேவன், வெளிச்சமாகிய இயேசு இன்றைக்கு ஒவ்வொருடைய வாழ்க்கையில மாற்றங்களை உண்டாக்கி தருவீராக. ஒவ்வொருவரையும் பேர் பேராக தொட்டு ஆசீர்வதியும் சுவாமி. இந்த நிகழ்ச்சியை காண்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுவதாக. நீர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படி செபிக்கிறோம். ஆசீர்வதியும். கர்த்தர் கூட பெரிய காரியத்தையும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கெட்ட உன்னை மீட்க இரத்தத்தை சிந்திட்டார் என்று நீயும் உணர்ந்திடு, என்று நீயும் புரிந்திடு, என்று நீயும் உணர்ந்திடு, என்று நீயும் புரிந்திடு. மனிதா உணர்ந்திடு நீ, மனிதா உணர்ந்திடு நீ. எங்களுடைய வங்கி கணக்கு எண் HDFC 50104662241667. IFSC கோட் HDFC 004166 என்ற எண்ணிற்கு அனுப்புங்கள். கர்த்தர்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக என்று உங்களை அன்புடன் அழைக்கும் போதகர் ஜஸ்டின் பிரபாகரன். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கும் ஆலோசனைகளுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய செல்போன் எண்கள் 7393451314 மற்றும் 9840727485. மிக்க நன்றி.